ஹாய் வணக்கம்ங்க. இந்த வீடியோவில் நம்ம த்ரிஸ்தலம் ஸ்ரீ வாராகி க்ஷேத்திரம் துர்வாசரம் அப்படிங்கிற இடத்துல பற்றி தான் பார்க்க போகிறோம். ராஜகணபதியை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு சின்ன வழியாக குனிஞ்சிக்கிட்டே நடந்து வந்தோம்னா அங்கே இருக்கிற அக்னி வாராகி அம்மனை தரிசனம் பண்ணுறோம். அப்படியே சுற்றி வெளியில் வந்துடணும். அந்த வழியிலேருந்து நடந்து வந்தோம்னா பெரிய கோயில் அமைப்புங்க. இதுக்கு நேராக ஆப்போசிட்டில் தான் நம்ம அந்த 16 அடி உயரமுள்ள வாராகி சிலையை பார்க்குறோம். இங்கே தான் இருக்கும். நம்ம அது போகிற வழியில் நிறைய மரங்கள் பார்க்குறோங்க. சுற்றியும் மரங்கள் அதெல்லாம் கேட்டால் நட்சத்திர வனம்னு சொல்கிறாங்க. இதை வளர்க்குறாங்க. 27 நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மரம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மரங்களை இங்கே வளர்க்குறாங்க. இதனால் ஆகர்ஷண சக்தி அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோயில் ரொம்ப நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்கங்க. இங்கே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பானலிங்கம். லிங்கத்தில் சிவபெருமானோட உருவம் இருக்குங்க. அப்படியே அதுக்கு பேக் சைடில் பார்வதி தேவியோட உருவம் இருக்குது. மேலே பிரமிடு வடிவில் இருக்குங்க. இதனால் நமக்கு ஈஸியாக மெடிடேஷன் பவர்லாம் கிடைக்கும், ரொம்ப சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதை நம்ம அப்படியே கும்பிட்டுட்டு வந்தால் பக்கத்தில் யாகசாலைங்க. இங்கே பெருமாளோட விக்கிரகம் இருக்குது. இதுவும் நல்லா பெரிய இடமா இருக்குங்க. இதிலேருந்து நம்ம வெளியில் வரும்போது தான் அடுத்த கோயிலுக்கு உண்டான ஒரு என்ட்ரன்ஸ்லாம் போகிறோம். அங்கேயுமே வெளியிலேயே நம்ம பெருமாளுக்கு சிவனுக்கெல்லாம் பெரிய பெரிய சிற்பங்கள் வடிச்சிருக்காங்க. மகாமேருவை நம்ம இப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு சுற்றி பின்பக்கமாக சுற்றி வர மாதிரி தான் இருக்குது. நேராக நம்ம உள்ளே நுழைய முடியாது. இந்த வழியில் நம்ம அப்படியே சுற்றி வர வழியிலையும் தனியாக வாராகிக்கு ஒரு சிலை வச்சுருக்காங்க. அங்கேயுமே நம்ம நிறைய பேர் அரிசி அது மேலே தேங்காய் வச்சு நெய் விளக்கெல்லாம் வச்சு ஏற்றுறாங்க. இதை அந்த அம்மனோட பேக் சைடில் இருக்குது. இங்கே இந்த 3 சக்தியும் தான், பராசக்தி, லக்ஷ்மி, சரஸ்வதி இங்கே இருக்காங்க. இவங்க தான் வாராகி அம்மனுக்கே சக்தி கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. இப்படியே நம்ம அதை தரிசனம் பண்ணிவிட்டு வர வழியில் தான் கஜ வாகனத்தில், சிம்ம வாகனத்தில், கருட வாகனத்தில் வாராகி அம்மன் இருக்க மாதிரி அமைச்சிருக்காங்க. இதை நம்ம அப்படியே கும்பிட்டுட்டு உள்ளார வரும்போது தான் நம்ம இந்த சிலையை பார்க்குறோம். 16 அடி உயரத்தில் ரொம்ப அழகாக கம்பீரமாக இருக்காங்கங்க. இங்கே முன்னாடியே ஒரு சொம்பில் தண்ணி வச்சுருக்காங்க. அதை எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே அம்மனோட லெஃப்டில் இருந்து உள்ளார படி மாதிரி போகுது. ஏறி அந்த அம்மனோட தலை பகுதியிலேருந்து நம்ம தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கொடுக்குறாங்கங்க. இந்த கோயிலில் இது ரொம்ப விசேஷமாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்பிக்கையாக நம்ம கும்பிட்டோம்னா கண்டிப்பாக அது நடக்குது அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க. இங்கே அன்னதானமும் டெய்லி போடுறாங்க. இது அந்த அன்னதானம் கூட தாங்க. இந்த இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா குருமார்களோட சன்னதி வச்சுருக்காங்கங்க. சாஸ்தாவுக்கு ஆதிசங்கரருக்கு, புத்தர் ராகவேந்திரருக்கு, மகாவீரர் துர்வாச முனிவருக்கு, ராமானுஜருக்கு, சாய்பாபா எல்லாத்துக்கும் வச்சுருக்காங்க. இந்த சிலை தசநாகம், அதாவது 10 தலை நாகமோட சிலை வச்சுருக்காங்க. அதுவும் ரொம்ப விசேஷம்னு சொன்னாங்க. இங்கே இன்னொன்று ஜலவாராகி அம்மன் ஒன்று இருக்குங்க. இங்கே நம்ம மஞ்சளை வாங்கி அங்கேயே அம்மிக்கல்லும் இருக்குது, அரைச்சி அந்த அம்மனுக்கு பூசி அபிஷேகம் பண்ணுறோம். மஞ்சள்லேயும் தண்ணியெல்லாம் ஊற்றி அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை குடிக்க சொல்கிறாங்க. அதனால் உடம்பில் இருக்க நோய் நொடிகள் கண்டிப்பாக தீருது அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டிலையும் அந்த தண்ணியை தெளிக்க சொல்கிறாங்க. இது அம்மனோட பேக் சைட்லேருந்து நாம் அப்படியே உள்ளே போகிற மாதிரி அமைப்புங்க. ரொம்ப நல்ல அருமையான கோயிலுங்க. இந்த கோயிலில் இதுதான் அமைப்பு. ஜலவாராகி அம்மன் இந்த அம்மன் தாங்க. நாங்கள் எல்லோரும் போயிருந்தப்போ அபிஷேகம் பண்ண சான்ஸ் கிடச்சிது. பக்கத்துலேயே ஊஞ்சலில் அம்மனோட விக்கிரகம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது ரொம்ப அமைதியாக அழகான ஒரு கோயிலை தரிசனம் பண்ண திருப்தி கிடச்சிது. ஸோ இதை நான் உங்களோட ஷேர் பண்ணேன். இந்த கோயில் இங்கேருந்து நம்ம அபிஷேகம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருந்ததுங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. ரொம்ப அருமையான ஒரு கோயில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. டீனா ராஜா.